ஹலோ கைஸ், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி செப்டம்பர் 13, 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஸ்வதேஷி சோலார் வேல்யூ செயின் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு வேஃபர்ஸு, இன்காட்ஸ் அண்ட் பாலிசிலிக்கான்லாம் இருக்குது. வேஃபர்ஸ் அப்படின்றது ஒரு சிலிக்கான் டிஸ்க் மாதிரி இருக்கும். நம்ம சோலார் எனர்ஜியை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி. சரிங்களா? இதில் இன்காட்ஸ் அப்படின்றது ரா மெட்டீரியலாக யூஸ் ஆகும். சரிங்களா? ரா மெட்டீரியல் எதுக்காக அப்படின்னா, சோலார் செல்ஸோட ரா மெட்டீரியல் தான் வந்துட்டு இந்த இன்காட்ஸ். இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஸ்வதேஷி வேல்யூ செயின் அப்படின்னு சொல்லி ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது போக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியிலேயே சோலார் செல் மேனுஃபேக்சரிங்கை வந்து 2028 வந்து கொண்டு வரணுன்றாங்க. அதுதான் இண்டிஜினஸ் சோலார் செல் மேனுஃபேக்சரிங் பை 2028. ஓகேங்களா? ஓகே, இது அவங்களோட ஒரு எய்மாகவே கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவல் எனர்ஜி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறையா லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க அதில் பர்டிகுலர்ஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மினிஸ்ட்ரி. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு டொமஸ்டிக் வேஃபர் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.2 GW. இது வந்து கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த எம்என்ஆர்இ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர், ALMM. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர் ஃப்ரம் விச் சோலார் ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ், அதாவது சோலார் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட இருந்து தான் எக்யூப்மெண்ட் வந்துட்டு வாங்குவாங்க. சரிங்களா? அதுதான் இந்த ALMM. இது யார் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவல் எனர்ஜி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம இந்தியா இது வரைக்குமே வந்து ஒரு 20 lakh ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எந்த ஸ்கீம் கீழே அப்படின்னா, PM சூரியகர் யோஜனாக்கு கீழே கிட்டத்தட்ட 20 lakhs ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இந்த PM குசும்னு ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, இதோடைய ஸ்கீம் வந்துட்டு மார்ச் 2026 அப்போ வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஓகேங்களா? PM குசுமோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா எவாம் உத்தன் மகாபியான். சரிங்களா? ஓகே. இது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க செகண்ட் ஃபேஸை? மார்ச் 2026. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்தியாவோட க்ரீன் எனர்ஜி வந்துட்டு 1800 GW வந்து ரீச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ரீச் 1800 GW ரெனியூவல் கெப்பாசிட்டி பை 2047. ஓகேங்களா? 2047 எப்படியுமே 1800 GW வந்து ரீச் ஆயிரும். அதே மாதிரி 5000 GW எப்போ ரீச் ஆகும் அப்படின்னா 2070 ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் இந்த இயரில் இவ்வளோ அப்படின்றத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. செகண்ட் நியூஸ் வந்து போயிடலாம். செகண்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்துட்டு ஆதி சன்ஸ்கிருதி அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதோடைய பீட்டா வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆதி சன்ஸ்கிருதி அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ட்ரைபல் பீப்புள் வந்து நிறையா ஆர்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, ஹேண்டிகிராஃப்ட்ஸு, அதை எல்லாமே வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து ப்ரமோட் பண்ணணும், மற்ற மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் வந்து இந்த ஆதி சன்ஸ்கிருதி. சரிங்களா? ஓகே. இவங்க வந்து யார் கூட சேர்ந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸோட சேர்ந்து இந்த பீட்டா வெர்ஷன் ஆஃப் ஆதி சன்ஸ்கிருதியை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த ஆதி சன்ஸ்கிருதி தான் வந்துட்டு வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் யூனிவர்சிட்டி ஃபார் ட்ரைபல் கல்ச்சர். சரிங்களா? இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் யூனிவர்சிட்டி ஃபார் ட்ரைபல் கல்ச்சர் எது அப்படின்னா ஆதி சன்ஸ்கிருதி. ஓகேங்களா? ஓகே. இந்த 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 டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயே வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். டாக்குமெண்டேஷன், மார்க்கெட் ஆக்சஸ்ஸு, ஆக மொத்தம் இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாமே வந்துட்டு ட்ரைபலோட ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மார்க்கெட்காகனாலும் சரி, எல்லாமே இந்த ஆதி சன்ஸ்கிருதி பிளாட்ஃபார்ம்லேயே வந்துட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆதி விஸ்வ வித்யாலயா ஒன்று, ஆதி சம்படா ஒன்று, ஆதி ஹாத் ஒன்று. இதுதான் இந்த மேஜர் 3 காம்பனன்ட்ஸ். இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம ஒரு 1 வீக் பிஃபோர் வந்துட்டு இந்த ஆதிவாணி அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம் நியூஸில். செப்டம்பர்
4-5 சம்திங் அந்த டேட்டுன்னு நினைக்கிறேன். ஆதிவாணி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆதிவாணின்றது வந்துட்டு ஏஐ பேஸ்டு ட்ரான்ஸ்லேட், அதாவது ட்ரைபல் பீப்புள் வந்து பேசுவாங்க இல்லையா நிறையா லாங்குவேஜஸ்ஸு, அதை வந்துட்டு இந்த ஏஐ நமக்கு புரிகிற லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரும். அதுதான் இந்த ஆதிவாணி. ஓகேங்களா? இதை ஏற்கனவே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஓகே. தேர்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஆஸ்திரேலியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இப்போது ரீசெண்டாக கோஸ்ட் ஷார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு $1.1 பில்லியன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, எக்ஸ்ட்ரா லார்ஜ் அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு டசன் ஆஃப் டொமஸ்டிக்கலி மேனுஃபேக்சர்டு எக்ஸ்ட்ரா லார்ஜ் அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. சரிங்களா? யார் கூட சேர்ந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆண்ட்ரூல் இண்டஸ்ட்ரீஸோட சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்ட்ரூல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோஸ்ட் பேட் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க, MQ-28A. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஓகேங்களா? இது யார் கூட சேர்ந்து கொலாப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, போயிங் யூஎஸோட சேர்ந்து இதை வந்து பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? கோஸ்ட் பேட், கோஸ்ட் ஷார்க்கு. ஓகேங்களா? ஓகே. இந்த கோஸ்ட் பேட் வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க, டிசைன்டு ஃபார் லாயல் விங்மேன் அண்ட் அன்மேன்டு டீமிங் மிஷன்ஸ் அலாங் சைடு க்ரூட் ஏர்க்ராஃப்ட். ஓகேங்களா? சும்மா இந்த அன்மேன்டு வெஹிக்கிள்ஸுக்கு நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். ஓகே. சரி கைஸ், இதில் வந்துட்டு இந்த எப்படி கேட்பாங்கன்னா, கோஸ்ட் ஷார்க், கோஸ்ட் பேட் இந்த 2 ப்ரோக்ராமும் வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஆஸ்திரேலியா. ஓகே. ஓகே கைஸ், ஃபோர்த் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து ஒரு ஓப்பன் ஹவுஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? யாருக்காக அப்படின்னா, ஆர்பிஐயில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸ், கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ரிட்டையர்டான எம்ப்ளாயீஸு, ஓகேங்களா, இவங்களுக்காக வந்து இந்த ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா, ஆர்பிஐயோட ஃபங்க்ஷனிங்கை வந்து இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இந்த ஓப்பன் ஹவுஸில் வந்து என்ன பண்ணலான்னா, சஞ்சய் மல்ஹோத்ரா கவர்னர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்காமையே இந்த எம்ப்ளாயீஸ் வந்துட்டு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு சர்டைன் டைம் லிமிட் இருக்குது. என்ன அப்படின்னா 10 to 10:30 AM இந்த ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே எம்ப்ளாயீஸ் யாருனாலுமே வந்து கவர்னர்கிட்ட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆர்பிஐ ஃபங்க்ஷனிங்கை ரிலேட் பண்ணி. ஓகேங்களா? ஓகே. ஆனால் இதுக்கான அப்பாயின்மெண்ட் எதுவும் தேவையில்லை. எல்லா ஒர்க்கிங் டேஸ்லையுமே வந்துட்டு நம்ம கால் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சரி கைஸ், ஃபிஃப்த் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, ரவி ரஞ்சன். ஓகேங்களா? இவர் வந்துட்டு டெப்யூட்டி எம்டி ஆஃப் எஸ்பிஐயாக இருந்திருக்காரு. இப்போ அவரை வந்துட்டு எம்டி போஸ்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, வினய் எம் டான்சே. ஓகேங்களா? இவங்களை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரவி ரஞ்சன் வந்துட்டு எம்டி ஆக போகிறாரு எஸ்பிஐக்கு. சரிங்களா? ஓகே. ஓகே கைஸ், இப்போது சிக்ஸ்த் நியூஸ் போயிடலாம். சிக்ஸ்த் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு எய்ம் வச்சுருக்காங்க. என்னென்னா, அட்லீஸ்ட் 2047 ஆகுது 2 பப்ளிக் செக்டார் பேங்க்கை வேர்ல்டு டாப் 20 பேங்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணிடணும், அதாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு எய்ம் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? எப்போக்குள்ளே 2047 2 பப்ளிக் செக்டார் பேங்க்கை வேர்ல்டு டாப் 20 பேங்க்குள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்லி ஒரு எய்மு. ஓகேங்களா? ஓகே. இந்த டார்கெட் வந்து எப்போ வந்து வச்சாங்க அப்படின்னா, பிஎஸ்பி மந்தன் 2025 கான்க்ளேவ் குருகிராம் ஹரியானாவில் நடந்துச்சு. அப்போ வந்து இதை வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது இந்த டேட் வரைக்குமே எஸ்பிஐ மட்டும்தான் டாப் 50 பேங்க்ஸில் வந்துட்டு ஒரே டாப் 50 வேர்ல்டில் இருக்க பேங்க்கில் வந்துட்டு எஸ்பிஐ மட்டும்தான் டாப் 50க்குள்ளே இருக்க ஒரே ஒரு இந்தியன் பேங்க்கு. சரிங்களா? எஸ்பிஐ வந்துட்டு எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னா 43rd, ஹெச்டிஎஃப்சி வந்து 73rd. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர் 2025 பப்ளிக் செக்டார் பேங்க் வந்துட்டு ஒரு கலெக்டிவாக ஒரு நெட் ப்ராஃபிட் அமௌண்ட்டு எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1.78 lakh crores. அதாவது வருஷத்துக்கு 26% வந்து இயர்லி இன்க்ரீஸ் வந்து ஆகியிருக்கு. சரிங்களா? ஓகே.
சரி கைஸ், என்னென்ன பேங்க்கு என்ன ரேங்க்குன்னு பார்த்துக்கோங்க. எஸ்பிஐனா 43, ஹெச்டிஎஃப்சினா 73. சரிங்களா? ஓகே. இந்த பிஎஸ்பி மந்தன் 2025 கான்க்ளேவ் எங்கே நடந்திருக்குன்னா குருகிராம், ஹரியானாவில். ஓகே. இந்த நியூஸில் அவ்வளோதாங்க கைஸ். வாங்க ஓகே, நம்ம 7th நியூஸ் வந்து போயிடலாம். ஓகேங்களா? 7th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, டெலிகம்யூனிகேஷன் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் டிசிஐஎல்லும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் சேர்ந்து ஒரு எம்ஓயு வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோடைய ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் இட்ஸ் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி. ஒன்றும் கிடையாது, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோடைய அந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம நல்லா பூஸ்டப் பண்ணணும், ப்ளஸ் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து சீக்கிரம் கொண்டு வரணும். அப்படின்றதுனால தான் இவங்க வந்துட்டு டெலிகம்யூனிகேஷன் கன்சல்டன்ட்ஸ் இந்தியா லிமிட்டடோட பார்ட்னர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பிஎன்பிக்கு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் அப்படி இல்லைனா ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக வந்துட்டு சர்வ் பண்ணுவாங்க. யாருக்கு? பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 8th நியூஸ் போயிடலாம். 8th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்தியன் நேவி கமிஷன்ட் இட்ஸ் லேட்டஸ்ட் நேவல் பேஸ் ஐஎன்எஸ் ஆரவல்லி அட் குருகிராம். ஓகேங்களா? நேவல் பேஸ்னால் இந்த கிட்டத்தட்ட இந்த போர்ட்ஸ் மாதிரி தான். சரிங்களா? ஐஎன்எஸ் ஆரவல்லி வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னா குருகிராமில் வந்து வந்திருக்கு. இதோடைய கேப்டன் யார் அப்படின்னா சச்சின் குமார் சிங். இவர் தான் வந்து இதோடைய ஃபர்ஸ்ட் கமாண்டிங் ஆஃபீஸர் ஆஃப் த யூனிட். ஓகேங்களா? இதுக்குன்னு ஒரு மோட்டோ இருக்குது. என்ன அப்படின்னா, மேரிடைம் செக்யூரிட்டி த்ரூ கொலாபரேஷன். ஓகேங்களா? இப்போ ஐஎன்எஸ் ஆரவல்லியோட மோட்டோ என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்னது? மேரிடைம் செக்யூரிட்டி த்ரூ கொலாபரேஷன். ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஆரவல்லி வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டோடைய மகாசாகர் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த ஐஎன்எஸ் ஆரவல்லி. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த மகாசாகரோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஆக்சஸ் ரீஜியன். சரிங்களா? இதில் வந்துட்டு மகாசாகர் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கொடுத்துட்டு ஹெச்சோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அப்படி இல்லைன்னா எஸ்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த அக்ரானிம்ஸ்லாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்துட்டு இந்தியன் நேவியில் வந்துட்டு நிறையா மேஜர் பேஸஸ் இருக்குது. அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, மும்பை, கோவா, கர்வார், கொச்சி, சென்னை, வைசாக், கொல்கட்டா, போர்ட் பிளேயர், இதெல்லாம் வந்துட்டு சில மேஜர் பேஸஸாகவே இருக்குது இந்தியன் நேவிக்கு. சரிங்களா? இப்போ இந்த இந்தியன் நேவி வந்து 2 ஆப்ரேஷ்னல் கமாண்ட்ஸும் ஒரு ட்ரைனிங் கமாண்டும் வச்சுருக்கு. சரிங்களா? ஆப்ரேஷ்னல் கமாண்ட்ஸில் வந்துட்டு வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட் அண்ட் ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் இருக்குது. சரிங்களா? வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில், ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் வந்து எங்கே இருக்குன்னா வைசாக்கில் வந்து இருக்குது. ட்ரைனிங் கமாண்ட் வந்து எது அப்படின்னா சதர்ன் நேவல் கமாண்ட், இது வந்து கொச்சியில் இருக்குது. சரிங்களா? ஓகே. சரி கைஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு 9th நியூஸ் போயிடலாம். நம்ம 9th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, ராஜ்நாத் சிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ட்ரை சர்வர்ஸ் ஆல் விமன் சர்க்கம் நேவிகேஷன் செயிலிங் எக்ஸ்பிடிஷன். ஓகேங்களா? இது வந்துட்டு ட்ரை சர்வீஸில் இருக்க எல்லா விமனும் சேர்ந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சமுத்திர பிரதிக்ஷினா. சரிங்களா? இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம கேட்வே ஆஃப் இந்தியா மும்பைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சச் எக்ஸ்பிடிஷன் இன் த வேர்ல்ட்லேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி ட்ரை சர்வீஸில் இருக்க எல்லா விமனுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மே 2026 தான் வந்து ரிட்டன் ஆகுது. ஓகேங்களா? அடுத்த 9 மாதத்துக்கு 10 விமன் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இந்த ஐஏஎஸ்வி ட்ரிவேணியில் வந்துட்டு போவாங்களாம். சரிங்களா? கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 26,000 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து இது வந்து கவர் பண்ணுது. ஓகேங்களா? ஐஏஎஸ்வி அப்படின்னா என்னென்னா, சரிங்களா, இதில் வந்துட்டு ஐஏஎஸ்வி அப்படின்றது இந்தியன் ஆர்மி செயிலிங் வெசல். ஓகேங்களா? ட்ரிவேணி இது வந்துட்டு நம்ம புதுச்சேரியில் தான் வந்துட்டு இண்டிஜினஸாக வந்து இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதில் இந்த க்ரியூ மெம்பர்ஸ் வந்துட்டு யார் யாருன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. எக்ஸ்பிடிஷன் லீடர் வந்து யார் அப்படின்னா லெஃப்டினன்ட் கர்னல் அனுஜா வருத்கர். ஓகேங்களா? டெப்யூட்டி எக்ஸ்பிடிஷன் லீடர் யார் அப்படின்னா லீடர் ஸ்ரத்தா பி ராஜு. ஓகேங்களா? இது ரெண்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இதில் வந்துட்டு 4 இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸ் வந்து போகும். எங்கெங்கே அப்படின்னா ஃப்ரிமாண்டல் ஆஸ்திரேலியா, லிட்டில்டன் நியூசிலாந்து, போர்ட் ஸ்டான்லி கனடா, கேப் டவுன் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 4 இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸ்க்குமே வந்து இந்த ஐஏஎஸ்வி ட்ரிவேணி வந்துட்டு போகுமாமா. சரிங்களா? ஓகே.
நெக்ஸ்ட் வந்துட்டு இது இந்த ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வருது. என்னென்னா இந்த சர் ராபின் நாக்ஸ் ஜான்ஸ்டன் யூகேவை சேர்ந்தவர். இவர் தான் ஃபர்ஸ்ட் டு கம்ப்ளீட் சோலோ நான் ஸ்டாப் சர்க்கம் நேவிகேஷன் இன் 1969. ஓகேங்களா, 1969 ஃபர்ஸ்ட் மேன் யார் வந்து இந்த நான் ஸ்டாப் சர்க்கம் நேவிகேஷன் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா சர் ராபின் நாக்ஸ் ஜான்ஸ்டன். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு கேப்டன் திலீப் தாண்டே. இவர் வந்து ரிட்டையர் ஆனவர். இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன். ஓகேங்களா, இந்தியன் டு கம்ப்ளீட் சோலோ சர்க்கம் நேவிகேஷன். இவர் வந்து 2009-10 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கமாண்டர் அபிலாஷ் தாமி. இவரும் ரிட்டையர்டு. இவர் ஃபர்ஸ்ட் இந்தியன் சர்க்கம் நேவிகேஷன் நான் ஸ்டாப் இன் 2012-13 முடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நவிகா சாகர் பரிக்ரமா அண்ட் நவிகா சாகர் பரிக்ரமா 2 இதெல்லாமே வந்துட்டு சர்க்கம் நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ண ப்ரீவியஸ் சக்ஸஸ்ஃபுல் சர்க்கம் நேவிகேஷன் எக்ஸ்பீடிஷன். சரிங்களா, ஓகே. அது எப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, சமுத்திர பிரதிக்ஷினா. அது இப்போ வந்து இந்த சமுத்திர பிரதிக்ஷினா. இதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லான 2 சர்க்கம் நேவிகேஷன் எது அப்படின்னா நவிகா சாகர் பரிக்ரமா 2017-18, நவிகா சாகர் பரிக்ரமா 2 24-25 நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதுக்கு வந்து எந்த இந்தியன் நேவி ஷிப்பிங் வெசல் போச்சு அப்படின்னா தரிணி. ஓகேங்களா, TARINI இதுதான் வந்து போயிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து லெஃப்டினன்ட் கமாண்டர் தில்னா கே அண்ட் லெஃப்டினன்ட் கமாண்டர் ரூபா ஏ. இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு சர்க்கம் நேவிகேட் குளோப் ஆன்போர்ட் INS டைரினி இன் டபுள் ஹேண்டட் மோட் இன் 2025. அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியன் இந்த INS டைரனியில் வந்துட்டு போனது. சரிங்களா, ஓகே. சரி கைஸ், 10th நியூஸ் இனிமேல் ஃபுல்லாக கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்ஸு ரேங்க் அது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, 10th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா சுஷீலா கார்கி. இவங்க வந்துட்டு முன்னாடி இருந்த சீஃப் ஜஸ்டிஸ், இப்போ வந்துட்டு நேபாளோடைய பிஎம்மாவே வந்து அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் விமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் நேபாள். இவங்க தான் நேபாளோட ஃபஸ்ட்டு விமன் ப்ரைம் மினிஸ்டர் இவங்க தான். யார்? சுஷீலா கார்கி. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், ஏன்னா விமன் ரிலேட்டடாக வரனால மேபி மெயின்ஸில் கேட்க சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். சரிங்களா, ஓகே. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு இன்டீரியம் ப்ரைம் மினிஸ்டராக தான் இருக்காங்க, ஜஸ்ட்டு டெம்பரவரியாக. ஓகேங்களா, ஏன்னா ஃப்ரெஷ் எலெக்ஷன் டு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து March 5, 2026 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே போகிறாங்க. அது வரைக்கும் இந்த சுஷீலா கார்கி தான் வந்துட்டு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாளாக இருப்பாங்க. சரிங்களா, ஓகே. சரி கைஸ், 11th நியூஸ் போயிடலாம். 11th நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியா வந்துட்டு வேர்ல்ட்லேயே 3rd லார்ஜஸ்ட் அக்ரோ கெமிக்கல் எக்ஸ்போர்ட்டரில் வந்துட்டு இந்தியா வந்து 3rd இருக்குது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா சைனா, US, 3rd வந்து இந்தியா. சரிங்களா, இந்தியாவுடைய இந்த அக்ரோ கெமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு அப்படின்னா $3.3 பில்லியன் இன் ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து ரீச் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி 2014-15 வெறும் $1.3 பில்லியன் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த 10 years கேப்பில் $3.3 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா, ஓகே. ரிப்போர்ட் தராங்க. யாரெல்லாம் தராங்க அப்படின்னா ACIF, அதாவது அக்ரோ கெமிக்கல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, டியோலைட், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் அக்ரோகெமிக்கல் மார்க்கெட் ஆஃப் இந்தியா வந்துட்டு 69,000 crores வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. இதில் எக்ஸ்போர்ட் வந்து 51%, நம்ம டொமஸ்டிக் யூஸ்க்காக இருக்க சேல்ஸ் வந்துட்டு 49%. சரிங்களா, ஓகே. மோஸ்ட்டாக வந்துட்டு இப்போ இந்த அக்ரோகெமிக்கல்ஸ்னாவே என்ன இருக்கும், இன்செக்டிசைட்ஸு, பெஸ்டிசைட்ஸு, ஹெர்பிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ் தான் இருக்கும். அதில் இன்செக்டிசைட்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. 41%, ஹெர்பிசைட்ஸ் 22%, ஃபங்கிசைட்ஸ் 21%. சரிங்களா, இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை கைஸ். நம்ம எவ்வளோலேருந்து 10 years கேப்பில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, வேர்ல்டில் நம்ம வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்கோம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யார், நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா லீடிங் எக்ஸ்போர்ட் ஸ்டேட். ஓகேங்களா, எக்ஸ்போர்ட்டில் நம்ம 3rd இருக்கோன்றோம். அதுக்கு எந்தெந்த ஸ்டேட் வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ். ஓகேங்களா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ். ஓகே, சரி கைஸ், 12th நியூஸ் போயிடலாம். 12th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை வந்து
எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 2.07%. சரிங்களா. கஸ்டமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ ஆகஸ்ட் 2025 எவ்வளோ அப்படின்னா 2.07. இது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இயர் ஆன் இயர் இன்ஃப்ளேஷன் ரேட் பேஸ்ட் ஆன் ஆல் கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா -0.69%. இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு கரஸ்பாண்டிங் இன்ஃப்ளேஷன் ரேட் ரூரல் ஏரியாஸில் இருக்க இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ அப்படின்னா -0.70%. அர்பனில் பார்த்தோன்னா -0.58%. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெட்லைன் அண்ட் ஃபுட் இன்ஃப்ளேஷன் இன் ரூரல் செக்டார் எவ்வளோ அப்படின்னா 1.69%. நெக்ஸ்ட் இந்த கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸில் பேஸ்ட் ஆன் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதை வச்சு பார்த்தோன்னா ரூரல் செக்டாரில் வந்துட்டு -0.70%. அர்பன் செக்டாரில் வந்துட்டு -2.47%. ஓகேங்களா. ஓகே. ஒரு 5 மேஜர் ஸ்டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இன்ஃப்ளேஷன் வந்து இயர் ஆன் இயர் வந்து ஹையாக இருக்குது. எங்கெங்கே அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேரளா. சரிங்களா. நெக்ஸ்ட்டு கர்நாடகா. தேர்டு வந்து ஜம்மு காஷ்மீர். ஃபோர்த் வந்து பஞ்சாப். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு 13th நியூஸ் வந்து போயிடலாம். 13th நியூஸ் வந்து சின்னது தாங்க. என்னென்னா ஐஐஎம் பெங்களூர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு டாப் இந்தியன் இன்ஸ்டியூட் இன் ஃபினான்ஷியல் டைம் மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ரேங்கிங் 2025. ஓகேங்களா. இதில் வந்துட்டு ஐஐஎம் பெங்களூர் தான் வந்து டாப்பில் இருக்கான். ஓகேங்களா. 28th ரேங்க் வந்து வாங்கியிருக்கு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் கேலன் இது வந்து ஸ்விட்சர்லாண்டில் இருக்குது. இதுதான் வந்து வேர்ல்ட்லே டாப் இன்ஸ்டியூட் எதில் ஃபினான்ஷியல் டைம் மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ரேங்கிங். சரிங்களா. ஓகே. இந்த 2 மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டா போதும் கைஸ். இந்தியா லெவலில் யார் ஃபஸ்ட்டு, வேர்ல்டு லெவலில் யார் ஃபஸ்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு 14th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு $126.42 மில்லியன் வந்துட்டு ஏடிபி பேங்க் வந்து இந்தியாவுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு தருது. எதுக்காக தருது அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்து இந்த லோன் அமௌண்ட் வந்து தராங்க. சரிங்களா. ஓகே. த்ரூ சஸ்டைனபிள் கிளைமேட் ரெசிலென்ட் டூரிசம் இன் தெஹ்ரி கர்வால் உத்தரகண்ட். ஓகேங்களா. ஓகே. இதோடைய மெயின் எய்மே என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 87,000 ரெசிடென்ட்ஸ் அண்ட் 2.7 மில்லியன் ஆனுவல் விசிட்டர்ஸ் ஏரியா இவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோடைய மெயின் எய்மே. ஓகேங்களா. ஓகே. யார் கூட பார்ட்னர் பண்ணாங்க அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். சில டைம் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், வேர்ல்ட் பேங்க் இந்த மாதிரி நிறையா கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க கைஸ். அதனால் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. 15th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இருக்காங்க இல்லையா, அவங்களும் ABFRL ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் லிமிடெட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா பீகார் ஜீவிகா செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கே இருக்க விமனை வந்து சப்போர்ட் பண்ணணும், எம்பவர் பண்ணணுன்றதுக்காக இவங்க 2 பேரும் ஒரு MOU போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதில் அவங்க வந்து என்னென்னலாம் தருவாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ரிலவன்ட் ஸ்கில்ஸு, டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறையா ஸ்கில்ஸ் வந்து கற்று தருவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தருவாங்க. சரிங்களா. இதில் வந்துட்டு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ட்ரைனிங் தருவாங்க. கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக ட்ரைனிங் தருவாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல், மிஷின் ஆப்ரேஷன் பற்றின ட்ரைனிங் எல்லாமே வந்து இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா. இவங்களோட மெயின் எய்மே என்ன அப்படின்னா விமனோடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்க வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ப்ளஸ் அவங்களுடைய சோஷியல் டிக்னிட்டி அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும், டெசிஷன் மேக்கிங் பவரை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இவங்களுடைய ஒரு பெரிய எய்மே. ஓகேங்களா. ஓகே. சரி கைஸ், இன்றைக்கி மெயின் நியூஸ் எல்லாமே முடிஞ்சு.
சின்ன சின்ன நியூஸ்லாம் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னா டிடி லப்பாங் ஓகேங்களா. இவர் வந்துட்டு மெகாலயாவுடைய முன்னாள் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக பாஸ்டாகவே இறந்துட்டார் ஓகேங்களா. லப்பாங் மெகாலயாவோட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். ஓகே, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் லேப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா ஓகேங்களா. ஓகே, பொபிட்டோரா வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாம். பொபிட்டோரா வைல்ட் லைஃப் சாங்சுரி அஸ்ஸாம். நெக்ஸ்ட்டு 1320 மெகாவாட் புக்சர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் சரிங்களா. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் வந்து இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏக் பாக்ய மாக்கே நாம் ப்ராஜெக்ட் ஓகேங்களா. இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. இந்த செல்ஃப் ஹெல்ப் விமென்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்க விமன், அவங்களோட ப்ரைவேட் லேண்ட்ஸில் ஆர்ச்சர்ட் வந்து டெவலப் பண்ணுறது தான் இந்த ஏக் பாக்ய மாக்கே நாம் அப்படின்றது. இது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஓகே சரி கைஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு முடிஞ்சு. நம்ம வந்து நாளைக்கு செப்டம்பர் 14 and 15 கரண்ட் அஃபேர்ஸ் சேர்ந்து பார்த்துடலாம் சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய், டேக் கேர்.